அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சுவாமிக்கு காதுகளில் அணிவிக்கப்படும் கர்ணபத்திரம் பற்றிய தொகுப்பு. முதலாவதாக பார்க்கக்கூடியது மாங்காய் பதித்த கர்ணபத்திரம். ரொம்ப அழகான கர்ணபத்திரம், சுவாமிக்கு செய்யக்கூடிய அற்புதமான கர்ணபத்திரம். அடுத்ததாக வட்ட வடிவ கர்ணபத்திரம், அதாவது திருப்பதி பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் கர்ணபத்திரம், அபிராமி அம்பாளுக்கு அணிவிக்கப்படும் அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்ட கர்ணபத்திரம். அடுத்ததாக யாழி காதுகளில் இருக்கக்கூடிய கர்ணபத்திரம், நிறைய முத்து வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கர்ணபத்திரம். அடுத்ததாக மாணிக்க கல் போன்ற அமைப்பில் அழகான கர்ணபத்திரம், அற்புதமான கர்ணபத்திரம். அடுத்ததாக நிறைய முத்துக்கள் கொண்ட வட்ட வடிவ கர்ணபத்திரம், அதாவது பொன்வண்டு போல இந்த அமைப்பு இருக்கனால பொன்வண்டு கர்ணபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வெறும் ஸ்வர்ண கர்ணபத்திரம், முத்துக்கள் இல்லாத மகர மீன்கள் காது குழைகளில் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட கர்ணபத்திரம். அடுத்ததாக இது ஒரு மாடல் கர்ணபத்திரம். கன்னியாகுமரி அம்பிகை அலங்காரத்தில் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட கர்ணபத்திரம். அடுத்ததாக சிகப்புகள் ரோஸ் கலர் பதித்த கர்ணபத்திரம். பாலா திரிபுர சுந்தரி அம்பிகைக்கு அணிவிக்கப்படும் கிரீடமும் கர்ணபத்திரம். அடுத்ததாக இது எவ்ரி மங்களவாரம், எல்லா மங்களவாரத்துலேயும் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் கர்ணபத்திரம். அடுத்ததாக இருக்கக்கூடியது வெண்மை நிற முத்துக்கள் பதித்த கர்ணபத்திரம். அடுத்ததாக இது திருப்பரங்குன்றத்து அன்னைக்கு சுவாமி சஷ்டி பூஜை அன்னைக்கு முதல் நாள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி கொடுப்பார். அந்த நேரத்தில் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் கர்ணபத்திரம், நிறைய கற்கள் பதிக்கப்பட்டது. அடுத்ததாக இது விநாயகர் சதுர்த்தி அன்று விக்னேஷ பெருமானுக்கு அணிவிக்கப்படும் நீல கர்ணபத்திரம், காதுகளில் மிகவும் அழகாக முத்து பதிக்கப்பட்ட கர்ணபத்திரம். அடுத்ததாக ஒட்டியானம் அப்படின்னு பார்க்குறோம். சுவாமிக்கு ராஜ அலங்காரத்தப்போ பழனி அன்னைக்கு ராஜ அலங்காரம் செய்து காமிக்கும்போது சுவாமிக்கு அணிவிக்கப்படும் ஒட்டியானம். அடுத்ததாக இது போன்ற இதுவும் ஒரு கேக். அடுத்ததாக சுவாமிக்கு மங்கள வாழ்த்து அன்னைக்கு அணிவிக்கப்படும் பாதரட்சைகள், திருப்பாத கவசம். அடுத்ததாக சதுர வடிவத்திலான பதக்கம், சுவாமிக்கு அணிவிக்கப்படும் பதக்கம். அடுத்ததாக சுவாமிக்கு அணிவிக்கப்படும் பழனி ஆண்டவர் திருக்கோலத்தில் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் பதக்கம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது விபூதி பட்டை, முத்துக்களால் ஆன விபூதி பட்டை வைத்தீஸ்வர பெருமானுக்கு அணிவிக்கப்படும் விபூதி பட்டை, முக்கியமான பௌர்ணமி நாட்கள் அணிவிக்கப்படும் விபூதி பட்டை. இது தாயாருக்கு அணிவிக்கப்படும், வள்ளி தேவசேனா பிராட்டியருக்கு அணிவிக்கப்படும் திலகம், முத்து திலகம். வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி அணியக்கூடிய திருப்பட்டை, முக்கியமான சஷ்டி கிருத்திகை நாட்களில் சுவாமிக்கு திருப்பட்டை அணிவிக்கக்கூடிய வழக்கம், அந்த நாள் அணிவிக்கப்படும் திருப்பட்டை. அடுத்ததாக பட்டம், திலகப்பட்டம் என்று சொல்லக்கூடியது சுவாமிக்கு முக்கிய தினங்களில் மட்டும் அணிவிக்கக்கூடியது திலகப்பட்டம். அடுத்ததாக பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு அடியனால் செய்யப்பட்ட ஜடை அமைப்பு, ஜடை போன்ற அமைப்பு. மாத பௌர்ணமி அன்னைக்கு பாலா திரிபுர சுந்தரி அன்னைக்கு ஜடை அப்படின்றது சாத்தப்பட்டு அலங்கார வைபவம் நடைபெறும் ஜடை. அடுத்ததாக திலகம் பார்க்கப்படும். திலகம் அப்படின்றது இது வாராகி அம்பாளுக்கு செய்யக்கூடிய கிரீடம். அடுத்ததாக வட்டத்திலகம், முத்து திலகம், எல்லாமே சதுரத்திலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாமிக்கு குண்டலமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அனைத்து வகையான நிறங்கள்லையுமே நமக்கு இருக்கின்றது.